சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஆடி மாதத்துல சிம்ம ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொறாமைகளால தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்களை சுத்தி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா கூட பிறந்தவங்களாகவே இருந்தாலும் சரி, இவங்க மேல எப்பவுமே ஒரு பொறாமையோடவே இருப்பாங்க. இவங்களோட சின்ன சின்ன வளர்ச்சி கூட மத்தவங்களோட கண்களை ரொம்ப அளவுக்கு அதிகமா உறுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய்க்கு காரை வாங்கி வச்சிருப்பான், ஜாலியா சந்தோஷமா குடும்பத்தோட சுத்திக்கிட்டு வருவான், அவனெல்லாம் சும்மா விட்டுருவாங்க. ஆனா சிம்மராசிக்காரங்க 8 நாளும் நாயா உழைச்சிட்டு ஒரே ஒரு நாள் சட்டையை லேசா அயன் பண்ணி போடுவோமே அப்படின்னு போடுவாங்க. அதை பார்த்து சுத்தி இருக்கிற அவ்வளவு பேரும் பொறாமப்பட்டுக்கிட்டு இருப்பான். புது சட்டை வாங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் இவனுக்கு வாழ்வு வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு பொறாமையிலேயே பல பேர் பொசிங்கியும் போயிடுவான். இதுல கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா சிம்மராசிக்காரங்களை பார்த்து இந்த அளவுக்கு பொறாமப்படக்கூடியவங்க எல்லாருமே ஒண்ணு அவங்களோட சொந்த பந்தங்களா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா நண்பர்களா இருப்பாங்க, அதுவும் இல்லைன்னா ரத்த சொந்தங்களா இருப்பாங்க. இதனாலேயே பெரும்பாலான சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில கண் திருஷ்டி அப்படிங்கிறது எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கண் திருஷ்டியாலே ஒரு சில பாதிப்புகளையும் இவங்க தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே வருவாங்க. அதே நேரம் இவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் முதல்ல சிம்மராசிக்காரங்களை தேடிதான் வருவாங்க. இவங்க கிட்ட ஏதாவது உதவிகள் கிடைக்குமா அப்படின்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லப்பா, நீதானப்பா எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவங்க உரிமையோட இவங்க கிட்ட வந்து உதவிகளை கேட்டுக்கிட்டு நிப்பாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இவங்க நல்லா இருக்கவே கூடாது, அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கூட்டம் தான் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது இவங்களை தேடி ஓடி வருவாங்க. இவங்களும் பழசு எதையுமே மனசுல வச்சுக்காம அவங்களுக்கு என்ன உதவிகள் தேவையோ அந்த உதவிகளை கொஞ்சம் கூட மனசு நோகாம செஞ்சும் கொடுப்பாங்க. அதே போல நண்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே பெரும்பாலான சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா அதுல ஒரு 4 அல்லது 5 பேர் மட்டும்தான் இவங்களுக்கு உண்மையா இருப்பாங்க. மத்தவங்க எல்லாருமே இவங்க கிட்ட ஏதாவது உதவிகள் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக இவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய உண்மையான நண்பர்களா இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு சில நண்பர்களெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்மராசிக்காரங்களை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. சரியான நேரம் வரும்போது இவங்களுக்கு பெரிய அளவுல துரோகங்களை செஞ்சுட்டு அப்படியே எதிர் டீம்ல போய் ஐக்கியமாயிக்குவாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகள் எதையாவது செய்யணும், அவங்க கஷ்டப்படக்கூடிய நேரங்கள்ல நம்ம கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு சிம்மராசிக்காரங்க நினைப்பாங்க. ஆனா சிம்மராசிக்காரங்களை சுத்தி இருக்கிற பெரும்பாலானவங்க இவங்களுக்கு குழி பறிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை எப்படி விழ வைக்கலாம் அப்படின்னு சதித்திட்டங்களை தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி துரோகிகளுக்கு மத்தியிலையும் எதிரிகளுக்கு மத்தியிலையும் வாழ்ந்துட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரங்களை சமீப காலமா கிரகங்கள் நிறையவே சோதிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தற்சமயம் கண்டக சனி நடப்புல இருக்கிறதால சிம்மராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில தினம் தினம் ஏதாவது பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க, போராட்டங்களை சந்திச்சுட்டு வராங்க, மன அழுத்தங்களை சந்திச்சுட்டு வராங்க. இதெல்லாம் விட முக்கியமா சிம்மராசிக்காரங்களோட மன தைரியத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா நம்ம கூட இருக்கிறவன் தான் நம்மளை அழிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட அலையறான்னு பார்த்தா குடும்பத்துல இருக்கிறவங்களும் நம்மளை புரிஞ்சுக்காம ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்களே அப்படிங்கிற மன வேதனை பெரும்பாலான சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயே பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க சமீப காலமா ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு நரக வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகளாவது சிம்மராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, ஏதாவது வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய மனதைரியத்தை கொடுத்து உற்சாகத்தை ஏற்படுத்தி அது மூலமா வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆடி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆடி மாதம் முழுக்கவே உங்க ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியான சிம்ம ராசியிலேயே ஆட்சி பெற்ற நிலையில வந்து அமர போறார். கிட்டத்தட்ட 12 மாதங்களுக்கு அப்புறமா உங்க ராசியோட அதிபதி உங்களோட ஜென்ம ராசியில வந்து அமர போறார். இந்த அமைப்பு எதிர்பாராத ஒரு சில திடீர் வாய்ப்புகளையும் திடீர் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா தொழில வீழ்ச்சியை சந்திச்சு வரீங்க, தொழில பெரிய அளவுல லாபம் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆடி மாசத்துல கண்டிப்பா தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு வருமானங்களும் கிடைக்கும். ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய யோகமும் தொழில மாற்றங்களை செய்யக்கூடிய யோகமும் இந்த ஆடி மாசத்துல கட்டாயமா கிடைக்கும்.
அதாவது நீங்க ஒரு தொழிலை ரொம்ப காலமா பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. பல வருஷமா அந்த தொழில் உங்களுக்கு சிறப்பான முறையில கை கொடுத்துட்டும் வந்திருக்கும். ஆனா சமீப காலமா அந்த தொழில்ல ஒரு தொய்வு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். தொழில்ல பெரிய அளவு முன்னேற்றம் இல்லாம தொடர்ச்சியான சரிவுகளையும் நீங்க சந்திச்சுக்கிட்டே வந்திருப்பீங்க. இதனால இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழிலை பார்க்கலாமா, வேற ஏதாவது ஃபீல்ட்ல முயற்சி பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம் பெரும்பாலான சிம்மராசிக்காரங்களுக்கு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா அந்த எண்ணத்தை செயல்படுத்த முடியாத அளவுக்கு குடும்ப நெருக்கடியும் பண நெருக்கடியும் உங்களை விடாம துரத்திக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே உங்க மேல ஒரு கான்பிடென்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்மளால முடியும், நம்மளால கண்டிப்பா சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். குடும்பம் எதிர்த்து நின்னாலும் சரி, சொந்த பந்தங்கள் எதிர்த்து நின்னாலும் சரி, சுத்தி இருக்கிறவங்க எதிர்த்து நின்னாலும் சரி, நம்ம நினைச்சதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியும் இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதனால பல வருஷங்களா தொழில மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு நினைச்சு அதை செய்யவே முடியாம இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க இந்த ஆடி மாசத்துல இருந்து கண்டிப்பா தொழில மாற்றங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. அதுலயும் முக்கியமா யாரோட உதவியும் இல்லாம நீங்க தனியாளா அந்த மாற்றங்களை ரொம்ப சிறப்பான முறையில செஞ்சு முடிப்பீங்க. இதனாலேயே இந்த ஆடி மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். நிறைய யோகங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பா சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியான சிம்ம ராசிக்கு வரும்போது உங்களோட மன தைரியம் 2 மடங்கு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிரிகளையும் துரோகிகளையும் ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தெளிவான மன நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குழப்பங்கள் அப்படிங்கிறது உங்களை விட்டு முழுமையா விலகும். ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வராது. நாம முடிவு பண்ணிட்டு அந்த காரியத்தை கண்டிப்பா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வைராக்கியத்தாலேயே நீங்க செய்யக்கூடிய தொழில்கள்ல உங்களுக்கு படிப்படியா வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்துல இருக்கிற சிம்மராசிக்காரங்க முடிக்க முடியாத ஒரு சில வேலைகளை கூட ரொம்ப வைராக்கியமா நின்று முடிச்சு கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஆடி மாதம் இருக்கும். இதனால வேலை செய்யற இடங்கள்ல உங்களோட திறமைக்கும் தகுதிக்கும் சரியான மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும். அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சில சிம்மராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆடி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல சூரிய பகவான் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிறதே ரொம்ப சிறப்பான அமைப்பா இருக்கும் போது குரு பகவானும் இந்த ஆடி மாசத்துல உங்க ராசிக்கு 9வது வீடான யோக ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில செவ்வாய் பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ணுவார். செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதியாவே இருந்தாலும் அவர் குரு பகவானோட இணைஞ்சி யோகஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்துல நீங்க சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பல வருஷமா மருத்துவம் பார்த்தாச்சு, எவ்வளவோ மருந்துகளை சாப்பிட்டாச்சு, எவ்வளவோ பணத்தையும் செலவு செஞ்சாச்சு, ஆனாலும் நோய் மட்டும் குணமாகல அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆடி மாசத்துல மாற்று மருத்துவம் உங்களுக்கு சிறப்பான முறையில கை கொடுக்கும். உங்க உடல் ஆரோக்கியத்துல குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்ப பார்த்துட்டு இருக்கிற மருத்துவத்தை விட்டுட்டு ஏதாவது புதிய மருத்துவத்தை முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற திட்டத்தோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்துல அந்த திட்டங்களை தாராளமா செயல்படுத்தலாம். யோகஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு கண்டிப்பா பெரிய அளவுல சப்போர்ட்டை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னிராசியில கேது பகவான் ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிற காரணத்தால குடும்ப வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். சின்ன சின்ன மனக்கசப்புகள், திடீர் பிரிவுகள், கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளும் உங்களோட குடும்ப வாழ்க்கையில கட்டாயமா இருக்கத்தான் செய்யும். இன்னும் சொல்ல போனா குடும்ப ஸ்தானத்துல இருக்கிற கேது பகவான் குடும்பத்தை விட்டுட்டே ஓடிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும்தான் உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். குடும்பத்தை அனுசரிச்சு வாழணும், குடும்பத்தோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு ஏற்படாத மாதிரி நிறைய மனக்குழப்பங்களையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதே நேரம் இந்த ஆடி மாசத்துல குரு பகவானோட பார்வை உங்களோட குடும்ப ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னிராசியில பதியறதால சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளும் அப்பப்போ கிடைச்சுக்கிட்டே இருக்கும். குழந்தைகள் மூலமா ஒரு சில மகிழ்ச்சியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். குடும்ப பிரச்சனைகளை நீங்க ரொம்ப திறமையா ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு உற்சாகமும் இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஆடி மாதம் சிம்மராசிக்காரங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகள்லையுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.